வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது. சுதந்திர தின விழாவில் முதல் முறையாக வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட இருக்கிறது. நாட்டினுடைய 80வது சுதந்திர தின கொண்டாட்டம் நாடு முழுவதும் கோலாகல ஏற்பாடுகள் இதற்காக நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் டெல்லி செங்கோட்டையில் நடைபெறக்கூடிய சுதந்திர தின கொண்டாட்டத்தில் முதல் முறையாக இசைக்கப்பட இருக்கிறது வந்தே மாதரம் பாடல். இது பற்றின கூடுதல் விவரங்களை கேட்போம். செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், ஓவர் டு யூ. விரிவான விவரங்கள் என்ன? நாட்டின் 80வது சுதந்திர தினம் வரும் 15ஆம் தேதி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட இருக்கிறது. டெல்லி செங்கோட்டையில் நடைபெறும் சுதந்திர தின நிகழ்வை பிரதமர் மோடி தேசிய கொடியை ஏற்றி வைத்து நாட்டு மக்களிடம் உரையாற்றிருக்கிறார். அவர் தேசிய கொடியை ஏற்றிய பிறகு அங்கு தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட இருக்கிறது. டெல்லி செங்கோட்டையில் நடைபெறக்கூடிய சுதந்திர தின நிகழ்வில் வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்படுவது இதுவே முதன்முறை என்பது குறிப்பிடத்தக்கது. சுதந்திர தின விழாவுக்கான ஏற்பாடுகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்புத்துறை அமைச்சகத்தினுடைய செயலாளர் RK சிங் இதனை தெரிவித்திருக்கிறார். மேலும் இந்த வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் கொண்டாடப்படுவதை பறைசாற்றும் விதமாக இந்திய விமானப்படையினுடைய சிறப்பு விமானங்கள் இந்த வந்தே மாதரம் பாடல் தொடர்பான எழுதப்பட்ட அந்த பேனர் ஒன்றையும் சுமந்தபடி இந்த சுதந்திர தின நிகழ்வில் பங்கேற்க இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அண்மையில் தான் இந்த தேசிய பாடலான வந்தே மாதரம் பாடலுக்கு சட்ட பாதுகாப்பு வழங்கக்கூடிய மசோதா நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது. அதனை தொடர்ந்து வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150வது ஆண்டு தினம் கொண்டாடப்படும் இந்த வேளையில் முதன்முறையாக இந்த சுதந்திர தின கொண்டாட்ட நிகழ்வுகளில் முதல் கௌரவமும் அங்கீகாரமும் முதன்முறையாக வந்தே மாதரம் பாடலுக்கு வழங்கப்பட இருக்கின்றன. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ். வர்கீஸ் மூலன்ஸ் பிக்சர்ஸ் மற்றும் ட்ரை கலர் பிலிம்ஸ் வழங்கும் மாதவன் நடித்த GDN வெற்றி நடை போடுகிறது.